அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிற. இப்ப நீ பொம்மையை தான் இருக்க முடியும், பொம்மையேறி அதுல எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போறோம். நீ வேணா எழுதுவேன் இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்க பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும் என்னை ஒட்டி என்னை ஒளிய என்னை ஆரிய கைக்கூலி கீக்கூலின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்றா அப்படி ஏதாவது இருக்க? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறா பேசிட்டு போறது.